Good evening to all. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டெஃபினிஷன் என்னென்னா நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் உள்ளதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நெய்பர்ஹுட்டில். ஆக்சுவலாக என்னென்னா நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் என்னென்னா let x comma d be a metric space. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இப்போ ஒரு சப்செட் E of x is said to be a neighborhood of a point A belongs to x if there is a open ball containing the point A and the set E. சரிங்களா? ஸோ இப்போது வந்து ஒரு ஏங்கிற ஆக்சுவலாக ஒரு சப்செட் மெட்ரிக் ஸ்பேஸோட சப்செட்டை வந்து அந்த அந்த ஸ்பேஸில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்கணும். ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிச்சி அதில் வந்து கண்டிப்பாக ஏ இருக்கணும், இ இருக்கணும். ஓகேங்களா? கண்டெய்னிங் ஏ அண்ட் இ. ஸோ இது முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போ அங்கே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம்ல. ஆக்சுவலாக என்னென்னா அங்கே என்ன பார்த்தோன்னா நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஜஸ்ட் இது நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட். ஸோ அங்கே வந்து ரேடியஸ் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸோ இது பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்பர்ஹுட் கண்டுபிடிப்பாங்க. இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எனி ரேடியஸ். ரைட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னா ஓப்பன் செட். இதை வச்சு எப்படி எழுதுறோம் பாருங்கள். a subset E of a metric space x comma d is said to be open in x if the condition is E is a neighborhood of each of its points. ஓகேங்களா? ஸோ ஈங்கிற ஒரு சப்செட்டை வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும்னா ஈங்கிறது அந்த சப்செட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நெய்பர்ஹுட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது ஈயாக இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது எந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போது சில இது பார்க்கலாமா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு any open interval in R, D. ஓப்பன் இன்டர்வல் ஆரில் தான் பேச முடியும். அதனால் ஓப்பன் இன்டர்வல் எங்கெல்லாம் பேசுகிறோமோ ஆரில் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் இன்டர்வல் இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் ஈச் ஆஃப் its points. ஓகேங்களா? ஸோ ஓகே. அடுத்து வந்து எனி க்ளோஸ்ட் இன்டர்வல் in R, D is a neighborhood of each of its points other than 2 end points. ஸோ அது 2 எண்டிங் பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் என்னது ஸோ நமக்கு நெய்பர்ஹுட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ரைட். மூணாவது வந்து neighborhood of empty set வந்து empty. ஓகேங்களா? ஸோ எனி non-empty
finite set is not a neighborhood of any of its points, any of neighborhood of any its points. இப்போ ஒரு நான் எம்டி ஃபைனைட் செட் கொடுத்தாச்சுனாலே அது நான் எம்டி ஃபைனைட் செட் வந்து என்னவா இருக்க முடியாது, நெய்பர்ஹுட் ஆஃப் எனி இட்ஸ் பாயிண்ட்டாக இருக்க முடியாது. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் சொல்லலாம்னா அதே மாதிரி எண்ணு, இசட், ஆறு, கியூ ஆர் மைனஸ் கியூ. ஸோ இதெல்லாம் என்னவா இருக்க முடியாதுன்னா ஆர் நாட் neighborhood of any of its points. இது ஒரு முக்கியமான நோட். ஓகேங்களா, ரைட். ஆனால் ஆறு இருக்கும். ஓகேங்களா, ஆர் இஸ் ஆறு ரியல் நம்பர். ஆர் இஸ் எ neighborhood of each of its points, each of its points. இப்போது என்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் பாருங்கள். இப்போ ஒரு செட்டு கொடுக்குறோம். given example of a set which is a neighborhood of every point of A. ஓகேங்களா, அப்படி கொடுக்கணும். அப்போ அந்த 0,1 தான் அந்த இது வரும். ஓகேங்களா, 0,1 என்னது, இது ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து இஸ் a neighborhood of each of its point. ஓகேங்களா, அடுத்து வந்து ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன போடலாம்னா, இப்போ செட்டு 1, 2, 3 எக்ஸுங்கிறது R, D யூஸ்வல் மெட்ரிக்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன வரும்னா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும்னா, ஸோ இது ஃபைனைட் செட்டு தானே. ஸோ இது வந்து என்னது, ஸோ இதில் எந்த ஒரு பாயிண்ட் என்னது, எ செட் விச் இஸ் நாட் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் எனி இட்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ எனக்கு மூணாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு செட்டு கொடுக்கணும் விச் இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் அதர் தென் ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் எனக்கு இது இருக்கணும். அது என்னென்னா இந்த 2,3 எடுத்துக்கலாமா, 0,1 எடுத்துக்குமா. இது வந்து என்னது, இந்த ஸோ இட்ஸ் ஏ செட் விச் இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ் அதர் தென் ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்டில் மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. அதேமாதிரி எனக்கு 2 பாயிண்டில் இருக்கக்கூடாதுன்னு என்ன எடுத்துக்கலாம்னா 0,1 யூனியன் 1,2. ஓகேங்களா, ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் என்னது, திஸ் இஸ் ஏ செட்டு விச் இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸு அதர் தென் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். 0,1 எனக்கு 3 பாயிண்ட்ஸில் வந்து இருக்கக்கூடாதுன்னா இப்படி எழுதிக்கலாம். 4 பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடாதுன்னா இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இஸ் ஏ செட்டு which is not a neighborhood of each of its points other than 4 points. இந்த மாதிரி என்னது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ இதுதான் நெய்பர்ஹுட்டில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓப்பன் செட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓப்பன் செட். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓப்பன் செட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டிக்கு த எம்டி செட் அண்டு த ஹோல் செட் ஆர் ஓப்பன். ஓப்பன் இன் எக்ஸ் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஆல்சோ ஓப்பன். ஆர்பிட்ரரி union of open sets in a metric space x comma d is also an open set. Open set in x. இது ரெண்டாவது ரிசல்ட், நம்ம தெரிஞ்ச ரிசல்ட். அப்புறம் வந்து finite intersection of open sets in a metric space x comma d is also a open set.
ஓப்பன் செட் இன் எக்ஸ். ஸோ ஃபைனைட்டுக்கு ஒரு இன்ஃபைனைட்டுக்கு வராது. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் போட்டிருப்போம்னா, ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், நீ நாட் பி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இன்டர்செக்ஷன் n 1 to infinity minus 1/n plus 1/n. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 0 மட்டும் தான் வரும். இது ஓப்பன் டபுள், ஒவ்வொரு செட்டு என்னது ஓப்பன் செட்டு. ஸோ லெட்டு R, D be a usual metric space. ஸோ யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம எடுத்துட்டோம். இது ஒவ்வொரு செட்டும் ஓப்பன் செட்டு. அப்போது ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து 0 வந்து which is not open in R. ஓகேங்களா? ஸோ இருக்கிற மாதிரி கொடுக்கலாம், இல்லாத மாதிரி கொடுக்கலாம். இருக்கிற மாதிரி நமக்கு வேணும்னா எப்படி கொடுக்கலாம்னா, n 1 to infinity 0, n இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுக்கும்போது என்ன வரும்? 0, 1 வரைக்கும் போகுமா? ஸோ which is open. ஸோ இதுக்கு தான் என்ன செய்வோம், இந்த செட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஜி டெல்டா செட்னு ஒரு டிஃபைன் பண்ணுவோம். ஜி டெல்டா செட்னா என்னன்னா, subset E of x, d metric space is said to be, already இதெல்லாம் நோட்ஸில் கொடுத்துருப்போம், said to be a G delta set if E can be written as countable, அதாவது partially to countable intersection of open sets in X. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸோட சப்செட்டை வந்து இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்ரரியாக சொல்ல கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த செட்டை வந்து ஜி டெல்டா செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த செட் வந்து ஜி டெல்டா செட்டு. ஓகேங்களா? நான் 0, 1 அப்படி எழுதிக்கலாம். therefore 0, 1 is a ஜி டெல்டா செட்டுன்னு சொல்லலாம். இந்த செட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸோ கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ்ன்னு எழுதியிருப்போமா? ஸோ அதனால் இது வந்து ஜி டெல்டா செட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்னென்னா, ஓகே ஒரு முக்கியமான விஷயம் 3, 4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let x, d be metric space. If A is open in X and B is any subset of X, then A plus B is also an open in X. ஓகேங்களா? ஆக்சுவலாக 2 செட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஏதாவது ஒரு செட்டு வந்து ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட்டு ஏதோ ஒரு செட்டு அது இருந்தால் என்னது சம் ஆஃப் எனி டூ ஓப்பன் செட் அண்டு ஆர்டினரி செட் இஸ் ஆல்சோ ஓப்பன் செட். இப்போ ரெண்டுமே ஓப்பனாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியமானது. சிஎஸ்சிஆர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் முக்கியமானது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், காம்பேக்ட் வராது, க்ளோஸ்டுக்கு வராது. ஏ க்ளோஸ்டு பியும் க்ளோஸ்னா ஏ ப்ளஸ் பி க்ளோஸ்டு வராது. க்ளோஸ்டு வரணும்னா ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். பிங்கிற செட் இன்னொரு செட் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு வந்துடும். ஸோ 2 செட்டும் க்ளோஸ்டாக இருந்தால் சம் வந்து க்ளோஸ்டு வராது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து காம்பேக்டாக இருக்கணும், ஒன்று க்ளோஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ ப்ளஸ் பி இது க்ளோஸ்டு வரணும்னு பின்னாடி படிப்போம். ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0,1 எடுத்துக்குவோம். இது ஓப்பன் செட்டு தானே. இன்னொரு செட் எடுத்துக்கிறேன் 1/n. n belongs to n. இது ஓப்பன் இஸ் ஓப்பன் இன் யூசுவல் மெட்ரிக் R, D. வேறு என்ன எடுக்கலாம், 0,1 + 2,3. ஸோ இதுவும் என்னது
ஓப்பன் செட்டாக இருக்கும். ஒரு செட்டு ஓப்பனாக இருந்தாலே போதும், இன்னொரு செட்டை பற்றி கவலைப்பட என்னவாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அது ஓப்பனாக இருக்கும். ஓகே ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்டீரியர் ஏ வந்து ஓப்பன் செட்டாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்போம் இன்டீரியர் ஏன்னு என்ன சொல்லியிருப்போம், இஸ் தி ஓப்பன் செட், இஸ் த லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் இன் எக்ஸ் வித் contained in A. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏங்கிற செட் இருக்கா. ஸோ ஏக்குள்ளே வந்து நிறையா ஓப்பன் செட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஓப்பன் செட்ஸில் லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் அதான் இந்த செட். இதுதான் என்னதுன்னா இன்டி ஏ. இதான் என்னதுன்னா இன்டீரியர் ஏன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் கண்டெயின் இன் ஏ. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ A0 ஓகே, இது ஆக்சுவலாக வந்து இன்டி ஏ அல்லது A0 ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம். A0க்கு என்ன, A0 ஆர் இன்டி ஏன்னு அர்த்தம், செட் ஆஃப் ஆல் interior points of A in a metric space x comma d, in a metric space x comma d. A0 வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ இப்போ A0 வந்து is a properly contained in A. இது ஒரு முக்கியமான நோட்டு. ஓகே, அடுத்த நோட்டு என்னன்னா, for every A is subset of X. எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் A0 வந்து fully contained in A. ஓகே, இப்போது A0 என்ன வரும்னா A0 தான் வரும். A0 3 நாட் கூட போட்டுக்கிறோம். ஸோ எத்தனை நாட் எடுக்கணும் சரி தான். ஸோ இது போட்டாலும் A0 தான் வரும். கரெக்டாக? எத்தனை நாட் ஆக்சுவலாக A0 இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்டுன்னு எடுத்திருப்பாங்க. int of A. ஸோ எது வந்தாலும் int A தான் வரும். ஸோ இந்த நோட்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து A இஸ் ஓப்பன், ஏங்கிற செட்டு ஓப்பன் ஆச்சுன்னா, ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A0 அதுக்கு நாட். ஸோ எத்தனை நாட் எடுத்தாலும் அது என்னவாக இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஏ வந்து ஓப்பனாக இருந்தால் ஸோ இந்த இது வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ்னா, இப்போ எம்டி செட்டுக்கு அது வந்து எம்டி செட்டாக தான் இருக்கும். இந்த ஹோல்ஸ் இதுக்கும் எடுத்தால் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இது ஒரு 7 8 என்ன வச்சுக்கலாம்னா, இப்போ A is subset of B. A is subset of B இருந்துச்சுன்னா A0 is also a subset of B0. கரெக்டாக? ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமானது, A intersection B is equal to A0 intersection B0. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவாலிட்டி வரும். ஆக்சுவலாக வந்து 2 செட்டுக்கு எழுதுன மாதிரி எந்த 2 செட்டுக்கு எடுத்துக்கலாம், எந்த ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுக்கலாம்னா, இன்டர்செக்ஷன் ஏஐ ஐ வந்து 1 to n ஒரு ஃபைனைட்டாக எடுத்துக்கிறோம். நாட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ நாட்டு ஐ வந்து 1 to n. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான நோட்டு. இப்போ இதே நேரத்தில் யூனியன் போடும்போது வராது, ஏ யூனியன் பி ஒன். ஓகே, ஸோ அதே நேரத்தில் யூனியன் போட்டால் வராது, ஏ யூனியன் பி. இது வந்து எப்படி வரும்னா, இது ஈக்குவல் டு வராது, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு A0 யூனியன் B0. அதாவது ஏ யூனியன் பி இந்த பக்கம் ஓப்பன் ஆகும், A0 யூனியன் B0. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் என்ன போடலாம், இது ஈக்குவல் டு வராதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காமல், லெட்டு R, DB a metric space. A வந்து ஓப்பன் 0 1, பிங்கிற செட் வந்து 1,2 எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? R, Dங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ், யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ், கரெக்டுங்களா? இப்போ ஏங்கிறது சப்செட் எடுத்தாச்சு. இப்போது A0 என்ன வரும்? 0,1. B0 என்ன வரும்? 1,2. இப்போ A யூனியன் B என்ன வரும்? 0,1 இது. ஸோ என்ன வரும்? 0,1 யூனியன் (1, 2). அப்போது என்ன வரும்? 0,2 வந்துடுமா? 0,2 வந்துடும். இப்போ இதுக்கு இன்டீரியர் கண்டுபிடிக்கிறேன். இது 0,2 தான். இது 1. அப்புறம் A0 யூனியன் B0. A0 வந்து என்ன வரும்? 0,1 யூனியன் B0 வந்து 1,2. அப்போ 2 யூனியன் போடும்போது என்ன வரும்? 0,2 வந்துடும். இந்த 1ங்கிற பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆகும். ஓகே. ஸோ ஃப்ரம் 1 and 2 both are not equal. A union B not, A0 union B0. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக அது வந்து ஈக்குவல் டு வராது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் வரும். A யூனியன் B நாட் வந்து இந்த பார்ட் மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.